ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி கிளாஸில் கவர்னர் பற்றி இந்த கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கவர்னர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸ்கூல் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், தென் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கூட தேவையான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் நாம் பார்த்தோம்னாவே மோஸ்ட்லி அந்த ஸ்கூல் புக் ப்ளஸ் ஓல்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர்லேருந்து எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரஷ் அப் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் கவர்னர்ஸ் பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஏன் அப்படின்னா கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதுவும் ஓல்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் இதே ஃபார்மேட்டில் தான் அவங்க கேட்பாங்க. இதை பார்த்துட்டு இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர்னர் அப்படிங்கிறத டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணாமல் கவர்னருக்குரிய ஆர்டிகிள்ஸ் என்னென்ன இருக்குது கான்ஸ்டிடியூஷனில், அந்த ஆர்டிகிள்ஸ்லேருந்து கவர்னர் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் டெல்ட் வித் அப்படிங்கிறது எந்த பார்ட்குள்ளே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஸ்டேட்ஸ் தட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சேம் பர்சன் as கவர்னர் ஃபார் 2 or more ஸ்டேட். இப்போ கவர்னர் அப்படிங்கிறவர் சில நேரத்தில் 2 ஸ்டேட்டுக்கு சேர்ந்த மாதிரி கவர்னராக இருப்பார். அது எந்த அமெண்ட்மெண்ட் வழியாக வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. கவர்னருக்குரிய ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க, அதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்புறமா ஆர்டினன்ஸ் ஆஃப் கவர்னர் has to be passed by the assembly within அவசர சட்டம். கவர்னர் உருவாக்குற அவசர சட்டம் வந்து அசம்பிளியில் எவ்வளோ வீக்ஸ்க்குள்ள பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தி கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் இன் இந்தியா நாமினேட்ஸ் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் இட் எக்ஸிஸ்ட்ஸ் 1/6 of its members. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தி கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் இன் இந்தியா மே நாமினேட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1 person ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டுட்டு விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஆர்டிகிள்ஸ் பேஸ் பண்ணி கவர்னரை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 6. இப்போ இந்த பார்ட் 6 அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? 5ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், 6ல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், கவுன்சில், அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறவங்க எல்லாமே இதுக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆர்டிகிள் நம்பர் 153லேருந்து ஆர்டிகிள் நம்பர் 167 வரைக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யார் யார்? கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்படியே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போனீங்க அப்படின்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். கிட்டத்தட்ட இந்த ஆர்டிகல்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம ஒரு ஆர்டிகிளாக கவர்னர் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 153. ஸோ 153 என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னர்ஸ், ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து கவர்னர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. லேட்டர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா தேவை இருந்தால் ஒரே பர்சன் வந்து 2 or more ஸ்டேட்ஸ்க்கு கவர்னராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னர்ஸ், ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக கவர்னர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரே பர்சன் வந்து 2-3 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 154 பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் ஆர் கவர்னர். அதாவது ஒரு ஸ்டேட்ல எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் விஷயங்கள் நடந்தாலும் அது கவர்னருடைய பேரில் தான் நடக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், கவர்னரை எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிம்பாங்க, இல்லை நாமினல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னா அது சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். வேற நாமினல் ஹெட் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது கவர்னர். அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட்ல எந்த ஒரு வேலை நடந்தாலும் அது யாருடைய தலைமையில நடக்கிறதா எடுத்துப்பாங்க அப்படின்னா கவர்னர். ஸோ அதுதான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது சொல்றது. ஓகேங்களா? அது எந்த ஆர்டிகிள் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் நம்பர் 154. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகிள் நம்பர் 155. இந்த ஆர்டிகிள் நம்பர் 155 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகிள் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா?
ஸோ இங்கே வந்து எந்த எலெக்ஷன் அதெல்லாம் கிடையாது. இப்போ கவர்னர் நம்ம எலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்பரேட்டாக எந்த ஒரு எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக யார் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ பிரசிடென்ட்டுமே டைரக்ட்லி கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஆர்டர் படி அப்பாயிண்ட் பண்ணிவிடுவார். ஸோ நெக்ஸ்ட் அவருடைய டேர்ம் என்ன? 156 அப்படிங்கிறது டேர்ம் ஆஃப் தி ஆஃபீஸ். காமனாக டேர்ம் அப்படிங்கிறது 5 years அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ காமனாக கவர்னருடைய டேர்ம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years இருக்கும். இப்போ நடுவில் அவர் ரிசைன் பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ரெசிக்னேஷன் லெட்டரை பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு ரிசைன் பண்ணலாம். சில நேரங்களில் பிரசிடென்ட்டை கூட கவர்னரை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டேட்டில் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டருக்கு இஷ்யூ வருது, ஸோ அப்போ கவர்னரை மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து கவர்னரை ரிமூவ் பண்ணலாம். சில நேரத்தில் அவர் ஒர்க்கில் இருந்துகிட்டே இருப்பார். இப்போ 3rd yearல என்ன பண்ணுவாங்க? ஆல் ஆஃப் அ சடன் 2 ஸ்டேட்டுக்குமே இவர் தான் கவர்னர் அப்படிங்கிற மாதிரி மாற்றி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ டேர்ம் அப்படின்னு கேட்டால் 5 years. அது எந்த ஆர்டிகிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 156. சி கவர்னர் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிகிளுமே தரவாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், ஒரு 4 ஆர்டிகிள் கொடுத்துட்டு அவங்க மேட்ச் பண்ண சொல்லியிருந்தா அது ஈஸி, நம்ம டைரக்ட்லி மேட்ச் பண்ணிடுவோம். அதில் எந்த ஆர்டிகிள் மட்டும் தப்பு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு ஆர்டிகிளும் தெரிஞ்சிருந்தா தான் அதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிகிள் வச்சு கவர்னரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆர்டிகிள் என்ன? 157. ஸோ 157ல் என்ன இருக்குது? குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கவர்னர். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 2 விஷயங்கள் தான். கவர்னருடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். 35 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது 2 தான் அவருடைய குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 157, சிட்டிசன் ஆஃப் இந்தியா 35 years old, இது 2 தான் அவருடைய குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் 158 கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ். ஸோ காமனாக இந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு இருக்கிற ப்ரெஸ்டிஜஸ், நெக்ஸ்ட் அவருக்கு சேலரி டிசைட் பண்ணுறது, இந்த ராஜ்பவனில் அவர் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ். இப்போ கவர்னருடைய சம்பளம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அவர் கவர்னர் ஆகிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அவர் கவர்னர் ஆகிட்ட பிறகு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 158. ஆர்டிகல் நம்பர் 159 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஓத் இருக்கு இல்லையா, அது பதவி பிரமாணம் யார் முன்னாடி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஹைகோர்ட், அந்த ஸ்டேட்டுடைய ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார் இல்லையா, ஸோ அவருடைய முன்னிலையில் வந்து கவர்னர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த நம்ம ஓத் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை சிஜே இல்லை, சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அந்த கரஸ்பாண்டிங் ஹைகோர்ட்டுடைய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் முன்னிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன். இது ஆர்டிகல் நம்பர் 159. அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ்னு போட்டோம் இல்லையா, இதில் இன்னும் ஒரு சில பாயிண்ட் மேபி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒருவேளை இப்போ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காரு, இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து எம்எல்ஏவாக இருக்காரு, இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து ஒருத்தர் கவர்னர் ஆகிறாரு அப்படின்னா அவர் எந்த அன்னைக்கு ஆகிறாரோ அந்த அன்னையில இருந்து அந்த சீட் வந்து வேக்கண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில் எந்த ஒரு ப்ரைவேட் ப்ராஃபிட் தர இடத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களும் வந்து கவர்னருடைய கண்டிஷன்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 161. ஓகேங்களா? ஸோ இதில் நான் முடிஞ்ச அளவு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ்க்கு எந்தெந்த ஆர்டிகல் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டோ அது வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆர்டிகல் நம்பர் 161 இது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் தி கவர்னர் டு கிராண்ட் பார்டன் அண்ட் அதர்ஸ். இப்போ குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், சில நேரங்களில் வந்து மன்னிப்பு வழங்கலாம், இல்லைன்னா இருக்கிற தண்டனையை குறைக்கலாம், இல்லை இருக்கிற தண்டனையுடைய தன்மையை மாற்றலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பிரசிடென்ட்டுக்கும் இந்த ரைட்ஸ் இருக்கும், கவர்னருக்கும் இந்த ரைட்ஸ் இருக்கும். கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லாக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கேற்றபடி அவர் நடந்துக்கலாம். கவர்னர் அண்ட் பிரசிடென்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து இந்த பாடனை வந்து தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து தர முடியாது. பிரசிடென்ட் வந்து இந்த பாடனை தரலாம், வேறஸ் கவர்னர் வந்து தூக்கு தண்டனை கைதிக்கு இந்த பாடன் அப்படிங்கிற விஷயத்த அவர் செயல்படுத்த முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர்
161. நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 163. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையில் வந்து இந்த ஆர்டிகல் நம்ம டைரெக்டாக கவர்னர் ரிலேட்டட் அப்படிங்கிறதோட சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிலேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் இது நம்ம எங்கே ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ ஆர்டிகல் நம்பர் 163 மெயினாக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஆஸ் இட்ஸ் ஹெட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் இருக்குது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஆஸ் ஹெட் இஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் தி கவர்னர். அதாவது கவர்னர் வந்து எந்த ஒரு விஷயம், இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஆர்டிகல் நம்பர் 154 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்னர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறதுனால தன்னிச்சையாக அவர் எந்த வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறது அதுக்குரிய அர்த்தம் கிடையாது. அதனால தான் அவர் நாமினல் ஹெட் அப்படின்னு பார்த்தோம். அவர் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் என்ன பண்ணுவார், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுபடி தான் அவரால் வந்து செயல்பட முடியும். எக்ஸப்ட் ரொம்ப சில விஷயங்கள் அதில் மட்டும்தான் கவர்னர் என்ன பண்ணலாம்னா தன்னிச்சையாக செயல்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத அவர் தன்னிச்சையாக போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பிரசிடென்ட் கிட்ட, இந்த ஸ்டேட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால பிரசிடென்ட் ரூல் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் சில நேரங்களில் இப்போ அவர்கிட்ட பில் வரும் பார்லிமெண்ட்டில், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சட்டசபையில் ஒரு ஆக்டை வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட பில் வரும். அந்த பில்லை வந்து அவர் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பலாம், ஃபார் கன்சிடரேஷன் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பலாம். சில நேரங்களில் இப்போது எந்த பார்ட்டிக்குமே ப்ராப்பரான மெஜாரிட்டி இருக்காது. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வரும்போது அவர் எந்த பார்ட்டியை வந்து ரூலிங் பார்ட்டியாக டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் வந்து கவர்னர்கிட்ட இருக்குது. ஒரு ரூல் நடந்துட்டு இருக்கும்போது சடனாக இப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் இறந்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நேரத்தில் புது சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுற ரைட்ஸ் வந்து கவர்னருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சில விஷயங்களில் கவர்னருக்கு தன்னிச்சையாக நடந்துக்கக்கூடிய பவர் இருக்கே தவிர மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அதுபடி தான் அவர் நடந்துப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த 175, 200, 201 இது எல்லாமே ஈவன் 213 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டசபையில் அவருக்குரிய ரைட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சட்டசபை ஒரு புது பார்ட்டி வந்து ரூலுக்கு வருது அப்படின்னா அதோடைய ஃபர்ஸ்ட் செஷனில் கவர்னருடைய அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் செஷனில் கவர்னருடைய அட்ரஸ் இருக்கும். அண்ட் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அதை கவர்னர் சம்மன் பண்ணி வைப்பார், விச் மீன் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் தான் ப்ரோரோகேட் பண்ணுவார், முடிச்சும் வைப்பார். ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகுது, வின்டர் செஷன் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை சம்மன் பண்ணுவார், அதை அவர் வந்து முடிச்சும் வைப்பார். அதே மாதிரி இப்போ சட்டசபையில் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு ஹவுஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஹவுஸ் தான், லெஜிஸ்லேச்சர் மட்டும்தான், மேலவை கிடையாது. இப்போ ஒருவேளை ஒரே ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அங்கே சட்டம் வந்து பாஸ் ஆனதும் ஸ்ட்ரைட்டாக அது கவர்னர்கிட்ட சைன் வாங்க போகும். இல்லை ஒருவேளை 2 ஹவுஸ் இருக்குது, லோவர் ஹவுஸும் இருக்குது அப்பர் ஹவுஸும் இருக்குது அப்படின்னா 2 இடத்துலையும் பாஸ் ஆன பிறகு கவர்னர்கிட்ட வரும். அப்படி கவர்னர்கிட்ட வரும்போது அவர் ஓகே அப்படின்னு நினைச்சாருன்னா அதில் சைன் போட்டு கொடுத்துடுவார். இல்லை இது பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அதை அவர் வித் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் அனுப்பலாம். அப்படி ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி அனுப்புறாரு அப்படின்னா அவங்க மறுபடியும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணி இல்லை பண்ணாமல் அவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து கட்டாயமாக அந்த செகண்ட் டைம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது தவிர்த்து இவருக்கு இன்னொரு ரைட்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பில் இவர்கிட்ட வரும்போது இப்போ அந்த பில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணார் அப்படின்னா அதை அவர் என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்டுடைய கன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். ஒன்ஸ் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பிட்டாரு அப்படின்னா அந்த பில் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவங்களுக்குள்ள வந்துடுமே தவிர கவர்னருடைய பார்ட் அதில் முடிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில் ரிசர்வ்ட் பை தி கவர்னர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது எதில் வருது, ஆர்டிகல் நம்பர் 201. ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள். அதே மாதிரி சட்டசபை வந்து இல்லாத நேரத்தில், ஓகேங்களா, சட்டசபை ஃபங்க்ஷன் ஆகாத டைமில் கவர்னர் என்ன பண்ணலாம், ஹீ கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ். ஆர்டினன்சஸ் அப்படின்னா அவசர சட்டம். இது எந்த ஆர்டிகிள், ஆர்டிகிள் நம்பர் 213. ஓகேங்களா, அவசர சட்டத்தை இயற்றலாம். ஸோ இந்த மாதிரி அவசர சட்டம் இயற்றும் போது ஸோ இப்போ ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி செய்வார், தன்னிச்சையாக செய்ய போகிறது கிடையாது. அவசர சட்டம்னா அவராக ஒரு சட்டத்தை உருவாக்குறது கிடையாது. சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அதை இவர் செய்வார். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஆர்டினன்சஸ். அதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஒருவேளை ஒரு அவசர சட்டத்தை இயற்றுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் சட்டசபை கூடும்போது
கூட்டின நாள்ல இருந்து 6 வீக்ஸ்க்குள்ள அது பாஸ் ஆகணும். 6 வீக்ஸ்க்குள்ள அது பாஸ் ஆகல அப்படின்னா அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டினன்சஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம கவர்னர் பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல்ஸ். நம்ம ஆர்டிகிளோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸும் இருக்கு. இந்த ஒரே பிடிஎஃப்ல நீங்க கவர்னர் பத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கவர்னர் பத்தி கேட்குற கொஸ்டின்ஸ் கட்டாயமா அட்டென்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா மறுபடியும் பார்ப்போம். ஸோ இன் விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் டெல்ட் வித்? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், பார்ட் நம்பர் 6 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? Part number 6. Next question பாருங்க. Which of the following constitutional amendment states that the appointment of the same person as governor of 2 or more state? So இது பார்த்தோம் இல்லையா? Article 153 என்ன சொல்லுது? கவர்னர் இருக்கணும்னு சொல்லிச்சுன்னு சொன்னோம். 7th amendment in the year 1956. ஸோ இதுதான் வந்து ஒரே பர்சன் 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கலாம் சொல்ற அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. Which one of the following is not correctly matched? ஸோ எது தப்புன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் நம்பர் 153 ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், கவர்னர் பற்றின விஷயத்த சொல்லுது. ஸோ இது கரெக்டு. ஆர்டிகல் நம்பர் 156 டேர்ம் ஆஃப் தி கவர்னர், இதுவும் கரெக்டு. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி 154. அடுத்து 155 இது வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கவர்னர் பற்றி பேசுறது, ரிமூவல் ஆஃப் தி கவர்னர் பற்றி கிடையாது. ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டினன்ஸ் ஆஃப் கவர்னர் ஹேஸ் டு பி பாஸ்ட் பை அசம்பிளி. ஸோ எவ்வளோ நாளுக்குள்ள பாஸ் ஆகணும்? அசம்பிளி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 6 வீக்ஸ்க்குள்ள பாஸ் ஆகணும். அப்போ இன்னொரு டைப்ல கூட கேட்பாங்க, ஒரு ஆர்டினன்ஸ்க்கு மேக்ஸிமம் லைஃப் என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா 6 months அண்ட் 6 weeks. ஏன் வந்து மேக்ஸிமம் லைஃப் இது சொல்றோம் அப்படின்னா 2 சட்டசபை கூட்டத்துக்கு நடுவில், ஓகேங்களா, 2 சட்டசபை கூட்டத்துக்கு நடுவில் மேக்சிமம் கேப் வந்து 6 months இருக்கலாம். ஸோ அப்போ ஆர்டினன்ஸ் இப்போ வருது அப்படின்னா ஒருவேளை சட்டசபை நடுவில் கூடவே இல்லை 6 monthsக்கு அப்புறம் தான் கூடுது அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருந்திருக்கலாம், நடுவில் 6 months இருக்கலாம். சட்டசபை கூடுனதுலேருந்து 6 weeks இருக்கலாம். அப்போ அதோடைய டோட்டல் லைஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் லைஃப். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லைஃப் இதுதான் ஒரு ஆர்டினன்ஸ்க்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது. The governor of a state in India nominates to the legislative council. ஸோ இது டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லலை. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் படிக்கும்போது அதில் இந்த டீடைல்ஸ்லாம் வரும். பட் இங்கேயும் இந்த கொஸ்டின் இருக்கிறதுனால இங்கேயே நான் சொல்லிடுறேன். வேர் இட் எக்ஸிஸ்ட் 1/6 ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தால், மேலவை ஒருவேளை ஸ்டேட்ல இருந்தது அப்படின்னா அதில் கவர்னர் என்ன பண்ணலாம், எத்தனை பேரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 1/6 ஆஃப் தி டோட்டல் மெம்பர், அதில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் 1/6 அவர் நாமினேட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தி கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் இன் இந்தியா மே நாமினேட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1 person ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இஃப் ஹி ஃபீல்ஸ் தி கம்யூனிட்டி நீட்ஸ் ரெப்ரசன்டேஷன், இதுவும் கரெக்ட். ஸோ சட்டசபைன்னு வரும்போது ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம். மேலவை அப்படின்னு வந்தது அப்படின்னா அதில் 1/6 ஆஃப் இட் மெம்பர்ஸை அவரை நாமினேட் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் கவர்னரை வந்து இந்த ஆர்டிகிள் பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸி. அதே நேரத்தில் எக்ஸாமில் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதும் ஈஸி. ஹாப்பி லேர்னிங்.